உனக்கு எதுக்காக மேத்யூ மேல பாக்க? மேத்யூ மேல மட்டும் இல்ல சார், அவரோட மனைவி லட்சுமி மேலையும் பகை இருக்கு. அவங்க தான் என் குடும்பத்தை அழிச்சாங்க. லட்சுமி அவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ முடிவு பண்ணது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம். சொந்த குடும்பத்துல நடக்காத வரைக்கும் எதுவும் தப்பு இல்லை சார். தேவையில்லாம பேசாதடா, தூக்கி ஜெயில போட்டுருவேன். ஜாக்கிரதை. வேதனை தாங்க முடியாம தான் சார் சொல்றேன். என் அண்ணன் உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தது. எங்க அண்ணதை கேள்விப்பட்டு அவன் உயிரே விட்டான் சார். என் அண்ணன் ரொம்ப நல்லவன் சார். லக்ஷ்மியும் பொண்ணையும் ரொம்ப நேசிச்சான். எங்க அண்ணன் இறந்து 16 நாள் கூட ஆகல, அவ வேற ஒருத்தனோட போயிட்டா. அந்த அசிங்கம்லாம் மனசுல இருந்து எப்பயும் போகாது சார். அவ எங்கேயாவது போய் தொலைட்டோம். அந்த குழந்தை எங்க அண்ணனோட ரத்தம், எங்களுக்கு வேணும் சார். நாங்க அவளை நல்லா பார்த்துப்போம். 1000 முறை அவகிட்ட சொல்லிட்டேன். அவ குழந்தைய தரமாட்டான்னு அடம் பிடிக்கிறா. ஒரு அம்மா அவங்க பொண்ணை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட உரிமை. அது கூட உனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். அப்படி ஒருத்தி கூட எங்க குழந்தை வளர வேண்டாம் சார். 2 பேரையும் கொண்டுட்டு குழந்தைய கூட்டிட்டு வரலான்னு யோசிச்சேன். வீட்டுல அம்மாவும் அப்பாவும் அழறத பார்க்க முடியல சார். அப்போ உனக்கு இந்த கொலையில எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றியா? இல்ல சார், 2 பேரையும் கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான். அப்படி செஞ்சிருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிருப்பேன். ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டேன். அப்படின்னா நீ இப்ப லட்சுமியை கொல்ல போறியா? எங்க குழந்தை எங்களுக்கு வேணும் சார். எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க சார். நீ இப்ப போ, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுற. தேவையில்லாததெல்லாம் நினைச்சிட்டு சுத்தாத. சார், அவங்க யார் கூட வேணாலும் இருந்துகிட்டோம் சார். எங்க குழந்தை எங்களுக்கு திரும்ப வேணும் சார். நான் உங்க அளவுக்குலாம் எதுவும் படிக்கல சார். நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா சார்? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ கிளம்பு. வரேன் சார். ம்